ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்னன்னா, எரேமியா 33:3 ஆண்டவர் உங்கள்கிட்ட பேச சொன்ன காரியங்கள். எரேமியா 33:3 என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு மறு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாவதுமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன். இந்த வார்த்தை எல்லாருக்கும் எல்லா நேரத்திலையும் நம்ம இந்த வார்த்தையை யூஸ் பண்ணுவோம். என்னை நோக்கி நீ கூப்பிடு, உனக்கு மறு உத்தரவு நான் தருவேன். நீங்கள் சொல்லியிருக்கிறீங்களே, எனக்கு அறியாதும் எட்டாதும் பெரிய காரியங்களை எங்களுக்கு வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறீங்களே, நம்ம சொல்லி நிறைய நேரங்களில் கேட்போம். ஆனால் இந்த நேரத்தில் இந்த வார்த்தையை ஆண்டவர் சொல்கிற காரணம் அப்படின்ற இடம் வரும்பொழுது, ஆண்டவர் சொன்ன விஷயங்கள், என்னை நோக்கி நீ கூப்பிடு அப்படின்னாக்க என்ன அர்த்தம்னா, இது நாள் வரைக்கும் நீங்கள் அவரை நோக்கி கூப்பிடலைன்னு அர்த்தம். இது நாள் வரைக்கும் அவரை நோக்கி கூப்பிடலைன்னு அர்த்தம். பிரதர், நாங்கள்லாம் கூப்பிட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம், உங்களை பற்றி எனக்கு கவலை இல்லை. கூப்பிடாதவங்க யார் இருக்கீங்களோ அவங்கள பற்றி தான் ஆண்டவருக்கு கவலை. ஏன்னா ஒரு மந்தையில் 100 ஆடு இருக்கான், அதில் ஒரு ஆடு மட்டும் மிஸ் ஆகி போயிடுச்சு. 99 ஆடு ஆண்டவர்கிட்ட தான் இருந்துச்சு. ஆனால் 99 ஆடை குறித்து ஆண்டவருக்கு கவலை இல்லை. தன்னை விட்டு விலகி போன அந்த ஒரு ஆடை குறித்து தான் அவருக்கு கவலை. இப்போ ஆண்டவர் சொல்கிற விஷயம் என்னென்னா, யாரெல்லாம் இன்றைக்கி நீங்கள் கூப்பிடாமல் இருக்கிறீங்க, அவரை நோக்கி நீங்கள் பார்க்காம இருக்கிறீங்க, அவருடைய சத்தத்துக்கு நீங்கள் செவி சாய்க்காமல் இருக்கிறீங்க அப்படின்னா, ஆண்டவர் உங்களோடு கூட தான் பேச விரும்புகிறார். ஏன் ஆண்டவரே இந்த காரியத்தை நான் சொல்லணும்னு கேட்கும் பொழுது, அவங்க இருக்கக்கூடிய நிலைமையை உனக்கு தெரியுமா அப்படின்னார். அவங்க கடந்து போய் கொண்டிருக்கிற சூழ்நிலையை உனக்கு தெரியுமா அப்படின்னார். நிறைய வாக்குத்தத்தங்கள் உங்கள் வாழ்க்கையில் எல்லாருக்கும் கொடுத்துருக்கிறார். அந்த வார்த்தைகளை அவரும் நிறைவேற்ற ஆயத்தமாக தான் இருக்கிறார். ஆனால் நம்ம அவரிடத்தில் கேட்காததுனால, அவருடைய சத்தத்துக்கு செவி சாய்க்காதனால நிறைய சிக்கலில் மாட்டிக்கிட்டு இருக்கிறோம், ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கிறோம். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதனால நிறைய பிரச்சனைகளுக்கு மத்தியில், இழந்து போன மத்தியில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் இன்னைக்கு அதெல்லாம் மாற்ற விரும்புகிறார். இன்னைக்கு உங்களுக்கு சொன்ன அந்த வார்த்தைகளை 33:14 படிங்க. ஆண்டவர் என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். அல்லேலூயா. நாள் வருகிறது, நாள் வருகிறது, அப்பொழுது இஸ்ரவேலின் குடும்பத்துக்கும் யூதாவின் குடும்பத்துக்கும் சொன்ன நல்ல வார்த்தைகளை நான் நிச்சயமாய் நிறைவேற்றுவேன். அல்லேலூயா. உங்க வாழ்க்கைக்குள்ள ஆண்டவர் நிறைய வாக்குத்தத்தங்களை, நல்ல வார்த்தைகளை வச்சிருக்கிறாரு. ஏன் என் வாழ்க்கையில் நிறைவேறாமல் போணுச்சுன்னு கேள்வி உங்கள் வாழ்க்கைக்குள்ளே இருந்தாலும், ஏதோ உங்கள் வாழ்க்கையை இடர பண்ணின காரியங்கள், தேவனை விட்டு விலக பண்ணின காரியங்கள் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வந்த பிறகுதான், நீங்கள் ஆண்டவர்கிட்ட விலகி போனதுனால தான் ஆண்டவர் இன்னைக்கு உங்களை திரும்பி கூப்பிடுறாரு. வா, நான் உன்னை திரும்பி ஆசீர்வதிக்க விரும்புகிறேன், உன் மேலே நான் சொன்ன அந்த நல்ல வார்த்தைகளை நான் நிறைவேற்ற ஆயத்தமாக இருக்கிறேன், நீ இப்போ இருக்கிற இந்த நிலைமையோடு கூட இருக்கிறத நான் விரும்பலன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். எதனால இந்த சம்பவம் நடந்துச்சு, ஏன் இப்படி அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, அதில் எரேமியா 32ஆம் அதிகாரத்தில் 23ஆம் வசனம், அது 22லேருந்து படிக்கலாம். அவர்களுடைய பிதாக்களுக்கு நீர் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட பாலும் தேனும் ஓடுகிற தேசமாகிய இந்த தேசத்தை அவர்களுக்கு கொடுத்தீர். அவர்கள் அதற்குள் பிரவேசித்து அதை சுதந்தரித்து கொண்டார்கள். ஆனாலும் அவர்கள் உமது சத்தத்திற்கு செவிக்கொடாமலும் உமது நியாய பிரமாணத்தில் நடவாமலும் செய்யும்படி நீர் அவர்களுக்கு கற்பித்ததொன்றையும் செய்யாமலும் போனார்கள். அதனால் இந்த தீங்கையெல்லாம் அவர்களுக்கு நேரிட்ட பண்ணினார். ஆண்டவர் சொல்ற வார்த்தை என்னன்னா, அவங்களுக்கு நல்ல வாக்குத்தத்தங்களை கொடுத்து, ஆசீர்வாதத்தை கொடுத்து நான் அந்த தேசத்தில் கொண்டு போய் வச்சேன், உண்மைதான். இந்த இடத்துல வந்து நான் அவங்களை ஆசீர்வதிப்பேன்னு சொன்ன வார்த்தைகள் எல்லாம் உண்மைதான். சொல்லப்பட்ட நல்ல வார்த்தைகளை நிறைவேற்றும்படி நான் கடந்து வந்தது உண்மைதான். ஆனால் எங்க ஒரு காரியம், ஒரு காட்சி மாறுது அப்படின்னா,
எந்த இடத்துல கொண்டு வந்து நான் உங்களை ஆசீர்வதிப்பேன்னு அவங்க சொன்னாரோ அந்த இடத்துல தேவன் சொன்ன வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல், தேவனுடைய வார்த்தையை கேட்காமல், ஆண்டவர் சொல்றார், தெளிவா சொல்றாரு, அவர்களுடைய சத்தத்திற்கு செவி கொடாமலும் உம்முடைய நியாய பிரமாணங்களில் நடவாமலும் செய்யும்படி நீர் அவர்களுக்கு கற்பித்ததொன்றையும் செய்யாமல் போனார்கள். வாக்குத்தத்தம் கிடைச்ச உடனே வாக்குத்தத்தத்தை சொல்லி ஆமேன் அல்லேலூயான்னு சொல்லி நம்ம ஜெபிக்கிற நம்ம, ஆண்டவருடைய சத்தம் நமக்கு கற்பனையா கட்டளையா அல்லது எச்சரிப்பா வரும்பொழுது நம்ம அதை உதாசீனப்படுத்தினோம் அப்படின்னு சொல்றார். அல்லேலூயா. இப்போ ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். நான் சொன்ன இது மெக்கானிக் ஷாப்புன்னு நான் சொல்லிட்டேன். இந்த இடத்துல எப்பயுமே ஒரு வண்டியை நம்ம கொண்டு போய் திடீர்னு என்னமோ தெரிலங்க ஒரு சின்ன சவுண்டு வருது அப்படின்னு கொண்டு போய் கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன். ஒன்றும் இல்லைங்க, இந்த செயின் வந்து ஆயில் போடாதனால ரொம்ப அப்படியே கடகடன் சவுண்டு வருது, நான் இப்போ ஆயில் போட்டு விட்டேன், நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு அவன் சொல்கிறான். நீங்கள் எடுத்துகிட்டு போயிடுறீங்க, சத்தமும் இல்லை, இது ஒரு சின்ன பிரச்சனை தான். ஆனால் அந்த பிரச்சனையை உடனே நம்ம என்ன பண்ணிடுறோம், போய் சரி பண்ண விட்டு கொடுத்ததுனால இது பிரச்சனையே இல்லாமல் போயிடுச்சு. இன்னும் என்னென்னலாம் சவுண்டு வரணுமோ அத்தனை சவுண்டையும் வாங்கிக்கிட்டு, இதெல்லாம் அறிகுறியை காமிக்குது நமக்கு, நம்ம வாழ்க்கையில் நம்ம தவறு செய்கிறோன்ற அறிகுறியை காமிக்குது. ஆனால் அந்த வார்த்தைகளை எல்லாம் கேட்டுக்கிட்டே இருந்தாலும் என்ன பண்ணலை, செவி கொடுக்கலை. எப்படி இருந்தாலும் நம்ம வண்டியை ஓட்டிக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி போயிட்டாங்க. நம்ம வாழ்க்கையில் சமாதானத்தை இழந்தால் பரவாயில்ல, சந்தோஷத்தை இழந்தால் பரவாயில்ல, வியாதி வந்தால் பரவாயில்ல, பணம் போனால் பரவாயில்ல, எதை போனாலும் பரவாயில்ல, ஆண்டவர் மட்டும் தேடக்கூடாது. இப்படி ஒரு நிலைமை. ஒரு தடவை ஒரு காரியம் நடக்கும் பொழுதே நம்ம உஷாராகி அதை உடனே சரி பண்ணுறதுக்கு நம்மளை விட்டு கொடுக்கணும். அப்போ ஆண்டவர் நம்ம மேலே கிருபையாக இறங்கி வரக்கூடியவராக இருக்கிறார். யோசுவாவின் புஸ்தகத்தில் 6ஆம் அதிகாரத்தில் 18-19 வசனங்கள் எடுத்து வாசிக்க கேட்கலாம். யோசுவா 6ஆம் அதிகாரம். அங்கே எரிகோவை ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் எல்லாத்தையும் அந்த இடத்துல என்ன பண்ணணும், அழிச்சு போட்டுறணும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ஆண்டவர் வந்து சொன்ன வார்த்தை, பாருங்க, அந்த எரிகோவில் உங்கள் மேலே சாபம் வரக்கூடாதபடிக்கு சாபத்தீட்டான எதையுமே நீ எடுத்துக்கொள்ளக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். இந்த வார்த்தை கடந்து வருது. மேலே படிங்க. பாருங்க, இப்போ ஒரு விஷயம் பாருங்க, உனக்கும் சாபம் வருது, மொத்த இஸ்ரவேல் மேலும் அந்த சாபம் வருது. நீங்கள் செய்கிற சின்ன சின்ன தவறுகள், ஆண்டவருக்கு விரோதமான காரியங்கள், அது உங்கள் வாழ்க்கையை மட்டும் அழிச்சு போட்டுறாது, உங்கள் குடும்பத்தை அழிச்சு போட்டுரும், நீங்கள் இருக்கக்கூடிய இடத்தை அழிச்சு போட்டுரும். ஒரு நீதிமான் இருந்தா 5 நீதிமான் இருந்தா அந்த இடம் பாதுகாக்கப்படும் சொல்லப்படுது. ஆனால் வேத வார்த்தையில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா பிரசங்கியில் 9ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தில் ஒரே ஒரு பாவியான மனுஷன் அநேக நன்மைகளை கெடுத்து போடுவான்னு எழுதப்பட்டிருக்கு. என்னவா? பாவியான ஒரு மனுஷன் அநேக நன்மைகளை கெடுத்து போடுவான். ரொம்ப பேர் இருக்கணும் தேவையில்லை. ஒரு சின்ன காரியம் நம்ம இடம் கொடுத்துட்டோம்னா அது பெரிய விளைவை நம்ம வாழ்க்கைக்குள்ள கொண்டு வருது. அந்த எச்சரிப்பு சத்தத்தை பிசாசு என்ன பண்ண மாட்டான், கேட்க விடவே மாட்டான். ஏன்? இந்த மாதிரி செய்தி கொடுத்தா எல்லாம் தூங்குவாங்க, வேற ஏதாவது மைண்டில் போட்டு ஓட்டுவாங்க. இந்த வார்த்தையை கேட்கும் பொழுது, ஏன்னா இது யாருக்காக கொடுக்கப்படுது அப்படின்னா நம்மளை சரி பண்றதுக்காக ஆண்டவர் நம்ம கூட பேசுறாருன்றத மறந்துடுறோம். இந்த சாபத்தீட்டானதினால உன்னை நீ சாபப்படுத்தாத படிக்கும், சாபத்துக்கு உள்ள போகப்படாத படிக்கும், இஸ்ரவேல் மேலும் அந்த சாபம் வரக்கூடாத படிக்கும் நீ எச்சரிக்கையாயிரு. ஆண்டவருடைய வார்த்தை புறப்பட்டு வருது. அவங்க அந்த வார்த்தைக்கு என்ன பண்ணல, செவி கொடுக்கல. அடுத்தது சொல்றாரு பாருங்க,
நீங்கள் சாபத்தீட்டானதற்கு மாத்திரம் எச்சரிக்கையாயிருங்கள். சகல வெள்ளியும் பொன்னும் வெண்கலத்தினாலும் இரும்பினானவில் உள்ள செய்யப்பட்ட பாத்திரங்களும் கர்த்தருக்கு பரிசுத்தமானவைகள், அவைகள் கர்த்தரின் பொக்கிஷத்தில் சேரும் என்றான். பாருங்க, ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை, எதெல்லாம் எங்க சேர்க்கணும், எதெல்லாம் அழிச்சு போடணும்னு சொல்லிட்டார். இப்ப இந்த காரியம் முடிஞ்சு போச்சு, ஆண்டவர் சொல்லி முடிச்சிட்டார். எரிகோ எக்கால மூதப்படுகையில எல்லாம் விழுந்து சுத்தமாக அழிக்கப்பட்டும் போயிடுச்சு. வெற்றி ஆர்ப்பரிப்போட ஒடியாடுறாங்க. உங்க வாழ்க்கைக்குள்ள நீங்க செய்த தவறு நடந்து உடனே பெரிய மாற்றம் நடக்காது. நீங்க செஞ்ச உடனே ஒரு காரியம் நடக்காது. இங்க எரிகோக்குள்ள ஆண்டவர் செஞ்ச காரியம், தேவன் சொன்ன வார்த்தையை அந்த இடத்துல நிறைவேற்றி முடிச்சிட்டார். நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. ஏன்னா அவர் சொன்ன வார்த்தை என்னன்னா, 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் பாருங்க. கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இதோ எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரர்களையும் உன் கையில் நான் ஒப்பு கொடுத்தேன். ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை, நான் ஒப்பு கொடுத்தேன் சொன்னதுனால உடனே அந்த பிரச்சனைக்கு பதில ஆண்டவர் அங்க சொல்லல. இந்த பெரிய எரிகோவை அவங்க ஜெயிக்கும்படிக்கு ஆண்டவருடைய கரம் அவங்க கூட இருந்து காரியத்தை முடிச்சிருச்சு. எரிகோ விழுந்து போயிடுச்சு. வெற்றி ஆர்ப்பரிப்போட வராங்க. ஆகையினால இந்த இடத்துல 7ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்தை படிங்க. இஸ்ரவேல் புத்திரர் சாபத்தீட்டானதினாலே துரோகம் பண்ணினார்கள். எப்படியெனில் யூதா கோத்திரத்து சேராகனுடைய குமாரனாகிய சப்தியின் மகன் கர்மீசுக்கு பிறந்த ஆகான் என்பவன் சாபத்தீட்டானதிலே சிலதை எடுத்துக்கொண்டான். ஆகையால் இஸ்ரவேல் புத்திரர் மேல் கர்த்தருடைய கோபம் உண்டது. பாருங்க, இந்த ஒரே ஒரு மனுஷனால தேவனுக்கு பிரியமில்லாத, தேவன் எடுக்கக்கூடாதுன்னு சொன்ன விஷயத்தை எடுத்துக்கிட்டதுனால யார் மேல சாபம் வந்துச்சு, யார் மேல கோபம் வந்துச்சு? ஆகான் மேல தேவனுடைய கோபம் வரல, இஸ்ரவேல் மொத்த எல்லாரும் மேலேயும் கோபம் வந்துருச்சு. ஒரு இடம் ஆசீர்வதிக்கப்படணும், உங்க குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும் நீங்க விரும்புறீங்க அப்படின்னாக்க, உங்க குடும்பத்தில் எல்லாரும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களா, தேவனுடைய சத்தத்தின்படி நடக்கிறவர்களா இருக்கணும். அப்படி இல்லாத பட்சத்தில் எந்தெந்த இடத்திலெல்லாம் வார்த்தைக்கு புறம்பா நிற்கிறார்களோ அவர்கள் தேவனுடைய வார்த்தையை எதிர்க்கிறார்கள் என்று அர்த்தம். அந்த ஒரே ஒரு ஆளால அந்த குடும்பத்துக்கே பெரிய சாபம், பெரிய சாபம். இந்த ஆகான்ற ஒரு மனுஷன் செய்த தவறு இஸ்ரவேல் மேல தேவனுடைய கோபம் வெளிப்பட்டுச்சான். இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த ஆகாய் பட்டணத்தை பிடிக்க போறாங்க, விட்டு வராங்க. என்ன நடக்குதுன்னு அவனுக்கு புரியல. யோசுவா ஆண்டவருடைய சமூகத்தில் கிடக்கிறான். அப்ப ஆண்டவர் பேசுறாரு. அப்பொழுது 10ஆம் வசனம் பாருங்க, 7:10. அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி, எழுந்திரு, நீ இப்படி முகம் குப்புற விழுந்து கிடக்கிறது என்ன? இஸ்ரவேலர் பாவம் செய்தார்கள், நான் அவர்களுக்கு கட்டளையிட்ட என் உடன்படிக்கையை மீறினார்கள். சாபத்தீட்டானதில் எடுத்துக்கொண்டதும் களவு செய்ததும் வஞ்சித்ததும் தங்கள் பண்டம் பாடிகளுக்குள்ளே அதைகள் வைத்ததும் உண்டே. பாருங்க, அதை திருடி கொண்டு வந்து அவன் வீட்டில் வச்சிருக்கிறான் அப்படிங்கிறார். என்னென்னலாம் பண்ணிட்டான் பாருங்க. உடன்படிக்கையை மீறிட்டான், சாபத்தீட்டானதை எடுத்துக்கிட்டான், களவு செஞ்சான், வஞ்சிச்சிட்டான், அதுதான் வேணும்னு விரும்பிட்டான். இன்னைக்கு நீங்க எதை விரும்புகிறவர்களா இருக்கிறீங்க? ஆண்டவர் வெறுக்கிற காரியத்தை ஒரு மனுஷன் விரும்புவான்னா அது உங்க வாழ்க்கையில சாபமா இருக்கும். ஆண்டவர் வெறுக்கிற காரியத்தை நீங்க செய்வீங்கன்னா அது உங்க வாழ்க்கைக்குள்ள சாபமா இருக்கும். ஆண்டவர் எதை வேணான்னு சொல்றாரோ நானும் அதை வேணான்னு தான் சொல்லணும். வேணான்ட்டா வேணான் தான், இல்லை நான் அப்புறம் பார்த்துக்குவேன். இன்னைக்கு நிறைய பேர், நிறைய வீட்டில் பிள்ளைகள், ஆண்டவர் சொல்லுவார், என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சில சம்பவங்களை நான் உங்களுக்கு எடுத்துக்காட்ட சொல்ல விரும்புகிறேன். என்னுடைய தங்கையினுடைய திருமண காரியம் நடத்தணும்னு சொல்லி முடிவு பண்ணி நாங்கள் ஜெபிக்க ஆரம்பித்தோம். எங்கள் வீட்டில் எல்லாம் என்ன பண்ணாங்க, எங்களுடைய சொந்த அத்தை பையனை எங்கள் தங்கச்சிக்கு மனம் முடிக்கணும்னு சொல்லி அவங்க எல்லாம் முயற்சி எடுத்து அதெல்லாம் பேச ஆரம்பித்தாங்க.
நாங்கள் ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறப்ப ஆண்டவர் சொன்னார், இந்த கல்யாணம் நடக்காது அப்படின்ட்டார். இந்த கல்யாணம் நடக்காது அப்படின்ட்டார். ஆனால் அவங்க மண்டபம்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் வந்து கடைசியாக இதை எப்படி தடுத்து நிறுத்துறதுல என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எங்கள் வீட்டில் போய் சொன்னேன், எங்கள் அம்மா அப்பாட்ட, என் பணத்து மேலே இந்த கல்யாணத்தை நடத்துங்க யானும் போய் சொன்னேன். ஆண்டவர் இந்த திருமணத்தை விரும்பலை, இந்த காரியம் வேணான்னு சொல்கிறாரு. அவங்க நான் இந்த வார்த்தையை சொல்லியும் கேட்கல, இந்த வார்த்தையை சொல்லியும் கேட்கல. அவங்க பாட்டில் அவங்க ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ என்ன பண்ணிட்டாங்க, இது வரைக்கும் திருமண காரியத்தை குறித்து என்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தவங்க இந்த வார்த்தையை நான் சொன்னதுனால, முரண்பாடான விஷயத்தை நான் பேசினதுனால, அவங்களுக்கு பிரியமான காரியத்தை நான் கூட செஞ்சு நின்று செய்யாதனால, ஆண்டோட சத்தத்துக்கு நான் செவி சாய்ச்சதுனால என்னை இப்போ கழட்டி விட்டுட்டாங்க. என்னையை கழட்டி விட்டுட்டு அவங்க வேலையை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களுக்கு தெரியாது, ஆண்டவர் நமக்கு வாழ்க்கையில் எந்த ஒரு காரியத்தை சொல்லும் பொழுதும் நமக்கு வெளியரங்கமாக பார்க்குறப்ப நல்லது மாதிரி தெரியும். இல்லை இல்லை அதெல்லாம் சரியாக வந்துடும். ஆண்டவர் சொல்லுவார், இல்லைப்பா இந்த பையன் வந்து ரட்சிக்கப்படாத பையன், இந்த பொண்ணு ரட்சிக்கப்படாத பொண்ணு, வார்த்தைக்கு கீழ்படியாத பையன் சொல்லுவார். நமக்கு புத்தி என்ன பண்ணும், ஆசை இச்சிக்கும், சரீரம் பார்க்குறதெல்லாம் வேணும்னு கேட்கும். அதனால இந்த இச்சை அல்லது ஆசை ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க கூடாதபடிக்கு விலக பண்ணும். அவங்க எதிர்பார்த்த விஷயம் என்ன, அந்த பையன் நல்ல பையன், உண்மைதான், அவங்கள்ட்ட நிறைய சொத்து இருக்கு, உண்மைதான். ஆனால் ஆண்டவர் விரும்பலையே, இல்லை இல்லை எங்களுக்கு அதான் வேணும். ஆகையினால அந்த பையனோட அப்பா என்னென்னலாம் சொன்னாரோ அத்தனையும் அவங்க செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கல. கடைசியில் நடந்த முடிவு என்ன தெரியுமா, கல்யாணம் நின்று போச்சு. கல்யாணம் நின்று போச்சு. இப்போ என்ன செய்யறதுன்னு தெரியல. எல்லாரும் மன உடைஞ்சு உட்கார்ந்துருக்குறாங்க. அந்த மன வலியும் அந்த கண்ணீரும் தேவையா? ஆனால் நான் சொல்லும் பொழுது என்னை எப்படி பார்த்தாங்க, விரோதியாக பார்த்தாங்க. உன் தங்கச்சிக்கு என்னை கெடுதல் நினைச்சாங்க. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நான் செவி கொடுத்தேன்ற ஒரு வார்த்தையை அவங்க யோசிக்கவே இல்லை. நான் இன்னைக்கு சொல்றேன், இன்னைக்கு ஆண்டவருடைய ஆவியானவர் உங்க வாழ்க்கைக்குள்ள அவர் ஒரு வார்த்தையை சொல்லி நான் அதை செயல்படுத்தணும்னு விரும்புறப்ப நீங்க செவி கொடுக்கல அப்படின்னா உங்க வாழ்க்கையுடைய நிலை திருப்பி நீங்க இந்த இடத்துக்குள்ள வர முடியுமான்னு எனக்கு தெரியாது. இன்னைக்கு நான் சொல்றேன், அநேக பெண் பிள்ளைகள் இன்னைக்கு நிறைய பேர் இருக்கிறீங்க. நான் வார்ன் பண்றேன், தேவனுடைய வார்த்தைக்கு நீங்க செவி கொடுங்க. இந்த உலகத்தை பார்த்து, இந்த உலகத்தினுடைய ஆசைகளை பார்த்து நீங்க பையனை தேடிடாதீங்க. ஆண்டவர் வார்ன் பண்றார். அப்படி நீங்க செய்வீங்கன்னா உங்க வாழ்க்கை திருப்பி உங்களுக்கு கிடைக்காம போயிடும். இல்லை பிரதர், நான் கல்யாணம் ஆன பிறகு என் வீட்டுக்காரர் அப்படி மாற்றிடுவேன், இப்படி மாற்றிடுவேன், இதை செஞ்சிருவேன், அதை செஞ்சிருவேன். இன்னைக்கு எத்தனையோ பேர் தோல்வி அடைஞ்சு தனிமையாக வாழ்றது எனக்கு தெரியும். இன்னைக்கும் கண்ணீரோடு இருந்து கொண்டிருக்கிற அந்த குடும்பங்கள் எனக்கு தெரியும். இது ஒரு நான் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். இன்னைக்கு யாரெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நீங்க செவி கொடுக்க கூடாதபடிக்கு நீங்க வார்த்தையை எதிர்த்து நிற்கிறீங்க அப்படின்னா உங்க நிலைமையை நீங்க யோசித்து பாருங்க. உங்க நிலைமையை யோசித்து பாருங்க. ஆண்டவர் கொடுக்கிற எச்சரிப்பு அது எச்சரிப்பு இல்லை, அது தேவனுடைய அன்புன்னு நீங்கள் எடுத்துக்கணும். தேவன் அன்பாக இருக்கிறார் நம்ம சொல்கிறோம்ல, அவர் அன்பாக இருக்கிறதுனால நம்மளை கண்டிக்கிறார். தம்பி, மகளே, நீ இதை செய்யாத, இது எனக்கு பிரியமானது இல்லை அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இல்லை அதுதான் வேணும்னாக்க அவர் கற்பாறை கடலில் பார்த்தீங்கன்னா அலை மோதிக்கிட்டு இருக்கும், அப்படியே வந்து வந்து போய்கிட்டே இருக்கும். அங்கே நிறையா பாறைகளை போட்டு வச்சுருப்பாங்க. அந்த தண்ணி நினைக்குது இதை மோதி மோதி அந்த கரைச்சிடலான்னு நினச்சி மோதிக்கிட்டு இருக்கு.
நடக்குமா? ஒன்றும் நடக்காது. வந்த இடத்துக்கு திரும்பி போவதான் செய்யும். ஆனால் பாறை ஒரு நாளும் அசைக்கப்படவே முடியாது. இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க உங்க வாழ்க்கையை நீங்க எதன் மீது கட்ட விரும்புறீங்க? இந்த உலகத்தினுடைய ஆசைக்கு, இந்த உலகத்தினுடைய இன்பத்துக்கு, அல்லது இந்த உலகம் என்ன சொல்லுதோ, அல்லது உங்கள் வாழ்க்கையினுடைய பொருளாதாரங்களை, உங்களுடைய வாழ்க்கையினுடைய சரீரத்தினுடைய பலவீனங்களை நீங்கள் எதெல்லாம் நோக்கி பார்த்து எதனால இந்த காரியம் நடந்துச்சுன்னு சொல்லி யோசிக்காம அதுக்கு நீங்கள் பதில் தேடும்படிக்கு நீங்கள் டாக்டரையோ அல்லது இந்த பிரச்சனைக்கு என்ன முடிவோ தீர்மானமோன்னு சொல்லி கடந்து போவீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட பிரச்சனையை இன்னும் பெருசாக்கிக்கிட்டு இருக்கீங்கன்னு தான் அர்த்தம். ஒரு கதவு அடைக்கப்பட்டாயிருச்சு, பரவாயில்ல, அடுத்த கதவு போ. அடுத்த கதவு அடைக்கப்பட்டாச்சு, அடுத்த கதவுக்கு போ. இப்படியே போயிட்டு இருக்காதீங்க. நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் உட்காருவீங்கன்னா ஆண்டவர் உங்க கூட பேச அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். இன்றைக்கும் நான் இந்த வார்த்தையை நான் ஏன் பேசிக்கிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியாது. அவர் பேச சொன்னார், நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். யாருக்காக பேசிகிட்டு இருக்கேன் தெரியாது. பேச சொல்கிறாரு, பேசுகிறேன். இன்னைக்கு ஆண்டவர் இந்த வார்த்தையை யாருக்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறாருன்னு சொல்லி, யார் இந்த காரியத்தை இது எனக்குத்தான் சொல்லி நீங்கள் உணர்வு அடையும்படிக்கு ஆண்டவர் உங்கள் கதவை திறந்தாருன்னா இந்த சத்தத்தை நீங்கள் கேட்டு இது எனக்கு தான் புரியுது, ஆனால் அதுலேருந்து வெளியே வர முடியல நீங்கள் நினைப்பீங்கனாலும் கூட இந்த வார்த்தை உங்களுக்கு தான். இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டு ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க, நான் தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படி நீங்கள் திருப்பி வரணும்னு சொல்லி விரும்புகிறார். ஆனால் இந்த ஆகானுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஏன்டா அப்படி கிடக்கிற யோசுவா பார்த்து கேட்டு, எந்திரி, எல்லா கோத்திரத்துலேயும் 12 கோத்திரத்தையும் ஒன்றா வர சொல்லு, எல்லா ஜாதியும் தனித்தனியாக பிரி, எல்லா குடும்பத்தையும் தனித்தனியாக பிரி. அதில் ஒரு குடும்பத்தை ஆண்டவர் பேசினார். அப்படி பார்த்த அந்த ஆகான் அவங்க கேட்குறாங்க, யோசுவா 7ஆம் அதிகாரத்தில் 19ஆம் வசனம், அப்பொழுது யோசுவா ஆகானை நோக்கி, மகனே, நீ இப்பொழுதும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை மகிமைப்படுத்து, அவருக்கு முன்பாக அறிக்கை பண்ணி நீ செய்ததை எனக்கு சொல்லு, அதை எனக்கு ஒழிக்காதே என்றான். அப்பொழுது ஆகான் யோசுவாவுக்கு பிரதியுத்தரமாக, மெய்யாகவே நான் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன், இன்னின்ன பிரகாரமாய் செய்தேன். கொள்ளையிலே நேர்த்தியான ஒரு பாபிலோன் சால்வையையும் 200 வெள்ளி சேக்களையும் 50 சேக்கல் நிறையான ஒரு பொன் பாலத்தையும் நான் கண்டு அதை இச்சித்து எடுத்துக்கொண்டேன். ஆண்டவர் வேணான்னு சொன்ன ஒரு காரியம் அப்படி ஆப்போசிட்டில் இங்கே பார்க்குறப்ப அதை அவன் பார்த்து அதை கண்டு அதை இச்சித்து நான் எடுத்துக்கொண்டேன். அந்த இடத்துல ஆசையாது வெளிப்படலை, இச்சைன்னு வெளிப்படுது. ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம் அது உங்கள் வாழ்க்கைக்குள்ள ஆசையாக இருக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம், அது உங்களை மகிழ பண்ணும். ஆனால் ஆண்டவர் வேணான்னு சொன்ன ஒரு காரியத்துக்கு நீங்கள் எதிராக நீங்கள் செயல்படுவீங்கன்னா அது எதுவாக இருந்தாலும் இச்சையாக தான் மாறும். அதில் 25ஆம் வசனத்தையும் 26ஆம் வசனத்தையும் பாருங்க. அங்கே யோசுவா, நீ எங்களை கலங்க பண்ணினது என்ன? நீ ஒரு ஆள் செய்த தவறுனால இந்த இஸ்ரவேல் ஜனம் முழுமையாக பாதிக்கப்பட்டதுக்கு நீதான் காரணம். என்னுடைய படைகளை நான் அனுப்பி வச்சு இந்த ஆகாயை பிடிக்கணும்னு நான் நினைச்சேன். எல்லா பேரும் வெட்டுப்பட்டு உடையாடுறான். 3000 பேர், எவ்வளவு பேர் செத்து போனான் தெரியாது. ஏன் அவன் சாகணும்? அவன் என்ன தப்பு பண்ணினான்? ஏன் எனக்கு தோல்வி வந்துச்சு? இத்தனை கோத்திரங்கள் நடத்தும்படி தேவனே அழைச்சாரே, நீ செல்லும் இடமெல்லாம் உனக்கு ஜெயத்தை கொண்டு வரேன்னு சொல்லி என் மேல ஒரு நம்பிக்கையை, ஒரு ஆசீர்வாதத்தை எனக்கு கொடுத்து கொண்டு போனாரே, நான் ஏன் இந்த தோல்வியை சந்திக்கணும்? நான் ஏன் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருந்தேனோ? யோசுவா கேட்கிறார்.
இப்போ இந்த ஆகான் செய்த தவறுனால அவன் கேட்குற வார்த்தை, நீ எங்களை கலங்க பண்ணினது என்ன? நீ எங்களை கலங்க பண்ணினது என்ன? இன்று கர்த்தர் உன்னை கலங்க பண்ணுவார் என்றான். அப்பொழுது இஸ்ரவேல் எல்லோரும் அவன் மேல் கல்லெறிந்து அவைகளை அக்னியில் சுட்டெரித்து கற்களால் மூடினார்கள். இந்த இடத்துல பழைய ஏற்பாடு காலத்தில் தேவன் ஒரு வார்த்தையை சொல்லி அதை மீறிட்டா எவ்வளோ பெரிய தண்டனை பாருங்க, எவ்வளோ பெரிய தண்டனை பாருங்க. அந்த கற்குவியல் இன்னைக்கு வரைக்கும் இருக்குன்னு எழுதப்பட்டிருக்கு. தேவனுடைய வார்த்தையை மீறுகிறவர்களுக்கு, தேவனுடைய வார்த்தையை மீறி தவறு செய்கிறவர்களுக்கு ஒரு எச்சரிப்பா இன்னைக்கு அடையாளம் வச்சிருக்கிறார். ஆனா இதே இது நியூ டெஸ்ட்மெண்ட்டுக்கு போனா பேதுரு இயேசு யாருனே தெரியாதுன்னு மறுதலிக்கிறார், சபிக்கிறார். அவரை திருப்பியும் கொண்டு வந்து, நீ என்னை நேசிக்கிறாயான்னு 3 தடவை கேட்டு, என் மந்தைகளை மேய், நீ இதெல்லாம் பராமரின்னு சொல்லி பேதுரு அழைச்சிட்டு வர்றார். நான் சொல்கிறேன், இன்னைக்கு உங்கள் வாழ்க்கைக்குள்ள தேவன் சொன்ன வார்த்தைகளை மீறி நம்ம நடக்கும் பொழுது என்ன நடக்குது அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா, தேவன் ஒரு வார்த்தையை அல்லது எச்சரிப்பை, ஒரு கட்டளை நமக்கு கொடுக்குறாருன்னா அதை நம்ம மீறும் பொழுது என்ன செய்கிறோம் அப்படிங்கிறத நீங்கள் தயவுசெய்து நல்லா புரிந்து கொள்ள விரும்புகிறேன். ஆண்டவர் வந்து அவர் கையை பிடிச்சி நம்மளை கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கிறார். தம்பி கீழே பள்ளம் இருக்கும், பார்த்து வா. தம்பி மேடாக இருக்கும், என் கையை இறுக்கியமாக பிடிச்சிக்க அல்லது கவனமாயிரு அப்படின்னு ஆண்டவர் சொல்லுவார். கீழே முள் இருக்கு, இதை மட்டும் பாரு, வெளியில் பார்க்காத அப்படின்னுவார். கவனமாக இருக்கணும். ஆனால் இந்த பேதுரு, நீரே நடந்து வரீங்கன்னா நானும் நடக்க எனக்கு கட்டளை போடுங்கண்ணா. சரி வா அப்படின்ட்டார். பேதுரும் என்ன பண்ணிட்டார், இறங்கி கடல் மேலே நடக்கிறார். ஆனால் இயேசுவை நோக்கி பார்த்திருந்த வரைக்கும் அவன் கீழே போல. ஆனால் எப்போ அவன் சுற்றி பார்த்தானோ, அவன் பார்வை இயேசுவை விட்டு விலகி போச்சோ, அப்போ அவன் மூழ்கி போனான். இன்னைக்கு உங்க பார்வை யார் மேல இருக்கு? பாட்டு பாடுறோம், கண்களை பதிய வைப்போம் கர்த்தராம் இயேசுவின் மேல், தொடர்ந்து ஓடிடுவோம், ஒரு ஜெயத்தை நம்ம எடுத்திடுவோம். நான் சொல்றேன், உங்க கண்களை எதன் மேல நீங்க பதிய வச்சிருக்கிறீங்க? அவன் அதை கண்டு இச்சித்தான்னு சொல்லி வேத வார்த்தை சொல்லுது. இன்னைக்கு தேவனுடைய வார்த்தையை நீங்க நோக்கி பார்ப்பீங்கன்னா, இந்த வார்த்தை சொல்றபடியா நீங்க நடப்பீங்கன்னா, அந்த வார்த்தை உங்க வாழ்க்கைக்குள்ள ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். நீங்க நடக்க வேண்டிய வழிகளை உங்களுக்கு காண்பித்து கொடுக்கும். மகனே மகளே, இதை செய்ய, இதை செய்யாத, அவர் சொல்லி கொடுப்பாரு. கனவு மூலியமா பேசுவார். சில நேரங்களில் நீங்க செய்யற தவறுகளை உங்களுக்கு பயமா கொண்டு வந்து, இதை நீ செய்யாத, இது நடந்ததுன்னா இப்படி போனீங்கன்னா இதெல்லாம் நடக்கணும், உங்களுக்கு எச்சரிப்பை கொடுப்பார். உங்களை தனிப்பட்ட முறையில் அவர் என்கவுண்ட் பண்றவர், உங்களை சந்திக்கிற தேவன். அப்படி பேசுறப்ப அதெல்லாம் என்ன பண்ணிடுறது, விட்டுறது, போ, கேட்க மாட்டேன். அப்படி விட்டுட்டு போறப்ப தான் ஆண்டவர் வந்து சில பிரச்சனைகளை நம்ம வாழ்க்கைக்குள்ள கொண்டு வருவார். நம்ம வீட்டில் சமாதானத்தை இழந்துருவோம், சந்தோஷத்தை இழந்துருவோம், தூக்கத்தை இழந்துருவோம், அப்படியே பித்து பிடிச்ச மாதிரி ஆயிடுவோம். நம்ம செய்கிறது என்னானே நமக்கு தெரியாது, எப்போ பார்த்தாலும் கோவப்படுவோம். இதெல்லாம் நடக்குது அவங்க வாழ்க்கையில். எச்சரிப்பாயிருங்க. ஐ வில் வார்ன் யூ. ஏன்னா ஆண்டவர் உங்களை நேசிக்கிறதுனால உங்களை சந்திக்கும்படி அவர் வந்திருக்கிறார். உங்களை மீட்டெடுக்கும்படியா அவருடைய வார்த்தைக்கு நீங்க செவி கொடுப்பீங்கன்னா, இன்னைக்கு பார்க்குற உங்க சூழ்நிலையை கர்த்தர் உங்களுக்கு மாற்ற அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். இந்த பேதுரு இயேசுவை மறுதலிச்சார். அவர் யாருன்னே தெரியாதுன்னு சொல்லிட்டாரு. ஆனா ஆண்டவருடைய பார்வை பேதுரு மேல தான் இருக்கு. ஏன்னா பேதுரு
ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டு அவன் கேபா என்று அழைக்கப்பட்டு அவன் மேலே என் சபையை கட்டுவேன்னு சொல்லி ஆண்டவர் சொன்ன வார்த்தை, அந்த வார்த்தை நிறைவேறணும், வேற வழி இல்லை. அதனால் அவனை மீட்டெடுக்கும்படிக்கு அவன் ஆண்டவருடைய கரம் அவன் மேலே கடந்து வருது. யோவான் கடைசி அதிகாரத்தில் நீங்கள் வாசிப்பீங்கன்னா, ஆண்டவர் பேதுருக்கிட்ட நீ என்னை நேசிக்கிறாயா அப்படின்னு சொல்லி 3 முறை அவனை கேட்டு, அதில் 15ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா 21:15 இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பு செய்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார். 2ஆம் தரமும் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். 3ஆம் தரம் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். என்னை நேசிக்கிறாயா என்று அவர் 3ஆம் தரம் தன்னை கேட்டபடியினாலே பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே, எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் என்றான். இயேசு, என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். இப்போ கேள்வி என்னன்னா, இந்த இடத்துல 3ஆம் முறையாக கேட்கும் பொழுது என்று கேட்டார். 3ஆம் தரம் தன்னை கேட்டபடியினாலே பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர் அப்படிங்கிறான். பேதுரு ஆண்டவரை நேசிக்காம இல்லை, நேசிச்சான். நீர் யாருன்னு கேட்கிறப்ப, நீர் உன்னத தேவனுடைய குமாரன் அவன் சொன்னான். என் பிதா தான்ப்பா உனக்கு இதை வெளிப்படுத்தினார் அப்படின்னு சொன்னார். ஆண்டவர் கூட தான் இருந்தான். இன்னைக்கு நிறைய பேர் நல்ல ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கணும், அதன்படி நடக்கணும் விருப்பப்படுறவங்க தான் நீங்கள். யாரையும் ஆண்டவர் குற்றப்படுத்த விரும்பலை. நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை அதிகமாக படிக்கக்கூடியவங்களாக கூட இருக்கலாம். உண்மையாகவே நீங்கள் ஆண்டவரை நேசிக்கிறபடினால தான் ஆண்டவர் இந்த வார்த்தையை உங்களுக்கு கொடுக்குறார். பேதுரு ஒன்றும் ஆண்டவர் விட்டு ஓடி போயிடும்னு நினைக்கல. ஆனால் அவன் திட்டத்தை, அவன் மேலே வச்சிருந்த அழைப்பை எப்படியாகிலும் அழிச்சிரும்னு தான் பிசாசு நினச்சான். இன்றைக்கும் நீங்கள் வழி விலகி போனதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஆண்டவர் உங்கள் மேலே நோக்கமாக இருக்கிறார், உங்களை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார், உங்கள் மேலே ஒரு பெரிய கிஃப்டை வச்சிருக்கிறார், உங்களை குறித்து ஒரு பெரிய திட்டம் இந்த பூமியில் நடக்கணும்னு சொல்லி அவர் ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறார். இந்த திட்டத்தை குலைக்கிறதுக்காக தான் பிசாசு உங்கள் வாழ்க்கைக்குள்ளே கடந்து வந்திருக்கிறான்றத நீங்கள் கண்டுபிடிப்பீங்கன்னா, இன்னைக்கு நீங்கள் இந்த கொடுத்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்துவீங்கன்னா, நான் சொல்கிறேன், நீங்கள் செஞ்ச தவற அவர் சுட்டி காட்ட விரும்பலை. ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு உங்களை மன்னிக்கும்படிக்கு உங்களை தேடி வந்திருக்கிறார். நிறைய எழுதி வச்சிருக்கிறேன், பேச டைம் இல்லை, நான் சீக்கிரமாக சொல்லி முடிக்க விரும்புகிறேன். இதனுடைய ஆசீர்வாதங்கள் நிறையா இருக்குது. ஆனால் இன்னைக்கு ஒரு காரியத்தை மட்டும் நீங்கள் செய்யணும்னு சொல்லி விரும்புகிறேன். இப்போ யோவான்ட்ட ஆண்டவர் இதெல்லாம் பேசி, நீ என்னை நேசிக்கிறான்னு சொல்லி அவன் மனம் உடைஞ்சு போயிட்டான். நான் உங்களை நேசிக்கிறேன்றதை நீங்கள் அறிவிங்க. உண்மையாகவே நீங்கள் நேசிக்கிறீங்க, ஆண்டவர் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் உங்கள் மேலே கொடுத்துருக்கிற அழைப்பை நீங்கள் புரிந்து கொள்ளணும், நீங்கள் திரும்பி வரணும்னு சொல்லி அவர் விரும்புகிறார். அவ்வளவுதான். இப்போ எடுத்து வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தில் 13 உள்ள வசனங்கள். அவர்கள் அங்கே வந்த பொழுது மேல் வீட்டில் ஏறினார்கள். அதில் பேதுருவும் யாக்கோபும் யோவானும் அந்திரேயாவும் பிலிப்பும் தோமாவும் பர்த்திமேலேயும் மத்தேயும் அல்பேயும் குமாரனாகிய யாக்கோபும் செலோத்தே என்னும் எண்ணப்பட்ட சீமோனும் யாக்கோபின் சகோதரனுடைய யூதாவும் தங்கியிருந்தார்கள். அங்கே இவர்கள் எல்லோரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாக மரியாளோடும் அவருடைய சகோதரன் கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். இப்போ என்னன்னா, ஆண்டவர் விரும்புகிற ஒரு காரியம், நீ அப்படியே சோட போகணும்னு சொல்லி விரும்பலை, நீ அப்படியே அழிந்து போயிடணும்னு சொல்லி விரும்பலை.
ஆண்டவர் நீங்க செய்த தவறுகளை மன்னிச்சு அவருடைய சமூகத்தில் உங்களை கொண்டு சேர்க்க விரும்புகிறார். ஆண்டவர் சொன்ன அழைப்பை நீங்க ஏற்றுக்கொண்டு ஆண்டவருடைய பிள்ளைகளோடு கூட நீங்க ஒருமனப்பட்டு ஒரு இடத்துல வந்து நிக்கணும்னு சொல்லி விரும்புகிறார். இதுவரைக்கும் நீங்க வேற ஒரு சத்தத்துக்கு நீங்க கீழ்ப்படிந்து வழி விலகி போன அந்த நாட்களை கர்த்தர் மறந்து மன்னிச்சு மீண்டுமா உங்களை கட்டி எழுப்ப விரும்புகிறார். இப்ப அந்த பேதுருவுக்கும் ஆண்டவருக்கும் நடந்த அந்த கான்வர்சேஷன் மத்தியில அவன் பாவத்தை மன்னிச்சுட்டு ஆண்டவர் வந்து என்னுடைய பரிசுத்த ஆவியினுடைய வரவுக்காக காத்திருங்கள் சொல்லிட்டு அவர் போயிட்டார். இந்த பேதுரு தன் வாழ்க்கையில் செய்த தவறுகளை உணர்ந்து ஆண்டவர் என்னை நேசிக்கிறார் சொல்லி என்னை மன்னிச்சதுனால நானும் அவருடைய சமூகத்துக்கு வருவேன்னு சொல்லி பேதுரு இருந்துட்டார். இப்ப பேதுருக்கு ஒரு விஷயம் தெரியும், தனக்கு கொடுக்கப்பட்ட காரியம் என்ன, தன்னுடைய அழைப்பு என்ன, கர்த்தர் என்னை குறித்து என்ன சொல்லியிருக்கிறார் என்பதை இந்த பேதுரு அறிந்திருந்தான். ஆகையினால் என்ன நடக்குது? 15ஆம் வசனம். அந்த நாட்களிலே சீசர்கள் ஏறக்குறைய 120 பேர் கூடியிருந்த பொழுது அவர்கள் நடுவிலே பேதுரு எழுந்து நின்றான். அந்த 120 பேர் இருக்கக்கூடிய மத்தியில பேதுரு மேல ஒரு அழைப்பு இருக்குன்னு தெரிஞ்சதுனால, தன்னை குறித்து தேவன் சொன்ன திட்டம் நிறைவேறணும் என்பதை அறிந்ததுனால கர்த்தர் என்னை மீண்டுமா சேர்த்து கொண்டாரு. நான் அவருடைய சமூகத்துக்கு வந்துட்டேன், நான் அவருடைய சமூகத்தை மட்டும் தான் விரும்புறேன், அதனால ஜெபத்திலும் வேண்டுதலும் நான் இந்த இடத்துல இருக்கிறேன்னு சொல்லி தன்னை அர்ப்பணிச்சதுனால, இந்த இடத்துக்குள்ள தேவனுடைய சத்தத்துக்கு நான் கீழ்ப்படிந்து பரிசுத்தாவினுடைய வரவுக்காக நான் வந்திருக்கிறேன்னு சொல்லி தன்னை அர்ப்பணிச்சதுனால, அந்த பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது அவர் என்னை தொடரணும்னு சொல்லி விரும்பினதுனால அந்த இடத்துக்கு நான் வந்திருக்கிறேன். இந்த அழைப்பை அவர் நிராகரிக்காம இந்த இடத்துல மனம் திரும்பி ஆண்டவர்கிட்ட வந்ததுனால, தனக்கு கொடுக்கப்பட்ட காரியம் என்னன்னு அறிஞ்சதுனால அவர்களுக்கு மத்தியில் பேதுரு எழும்பி நின்றான். இப்ப 2ஆம் அதிகாரத்தில் 1-4 வரைக்கும் உள்ள வசனங்கள். பெந்தைக்கோஸ்து என்னும் நாள் வந்த பொழுது அவர்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல் வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர் உட்கார்ந்து இந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொரு மேலும் வந்து அமர்ந்து அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளையும் பேச தொடங்கினார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விஷயம் என்னன்னா, ஆண்டவருடைய சத்தத்துக்கு செவிசாய்த்து அந்த 50வது நாளுக்காக நீங்க காத்திருங்க, மேல் வீட்டு அறையில காத்திருங்க. அவர் வரும் பொழுது அவர் உங்களை சகல சத்தியத்திலும் நடத்துவார், வரப்போகிற காரியங்களை உணர்த்துவார், பாவம் நீதி நியாய தீர்ப்பை குறித்து உங்களோடு கூட பேசுவார் சொன்ன இந்த ஆவியார் உங்க மேல வரணும். அந்த ஆவியானவர் வந்தா எல்லாம் மாறும். ஹல்லேலூயா. இந்த ஆவியானவர் வந்தா எல்லாம் மாறும். இப்ப இந்த ஆவியானவர் வந்த உடனே எல்லாரும் மேலே இந்த ஆவியானவர் வந்து இறங்குறாரு. பேதுரு ஒரு வேளை நினைச்சிருப்பான், நான் ஆண்டவர் யாருன்னு தெரியாது சொன்னனே, நான் மறுதலிச்சனே, நான் இப்படி பாவம் செஞ்சேனே, என்னை நேசிக்கிறான்னு கேட்டேனே, அப்படியே கஷ்டப்படுத்தினாரே, எல்லாம் நினைச்சிருக்கலாம். ஆனா ஆண்டவர் இவன் மேல முன்குறிச்சது மாத்திரமல்ல, அவன் அந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிஞ்சு இந்த மேல் வீட்டு அறையில் வந்து உக்காந்ததுனால அந்த பரிசுத்த ஆவியானவர் அவங்க மேல இறங்கி வந்துச்சு. ஹல்லேலூயா. இன்னைக்கு யாரெல்லாம் நான் மனம் திரும்ப விரும்புறேன், ஆண்டவருடைய சத்தத்துக்கு நான் கீழ்ப்படிய விரும்புறேன், இன்னைக்கு அந்த 50வது நாளாகிய பெந்தெகோஸ்து நாளில் வந்து நான் நிற்கிறேன், இன்னைக்கு அந்த பரிசுத்த ஆவியானவர் என் மேல வந்து இறங்குவாரா, என்னை ஆண்டவர் மன்னிப்பாரா, எல்லா சூழ்நிலையிலிருந்து என்னை விடுதலை ஆக்குவார் நீங்க சொல்லி கேட்பீங்கன்னா, இன்னைக்கு உங்களுக்கு ரட்சிப்பின் நாள், இன்றைக்கு விடுதலை நாள். ஏன்னா இதுக்கு பிறகு நடக்க போகிற சம்பவம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க, அதே பேதுரு ஆவியானவர் வந்த பிறகு 22ஆம் வசனம் பாருங்க, 2ஆம் அதிகாரம் 22. இஸ்ரவேலரே, நான் சொல்லும் வார்த்தையை கேளுங்கள். நீங்கள் அறிந்திருக்கிறபடி நசரேயனாகிய இயேசுவை கொண்டு தேவன் உங்களுக்குள்ளே பலத்த செய்கைகளையும் மற்புதங்களையும் அடையாளங்களையும் நடப்பித்து
அவைகளினாலே அவரை உங்களுக்கு வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா. பெரிய மிராக்கிள் மூலியமா, அதிசயங்கள் மூலியமாய் அவர் தன்னை வெளிப்படுத்த, உங்களோடு கூட இடைபட, உங்க கூட வாசம் பண்ண, அவருடைய சித்தத்தை செய்ய நீங்க தேவன் சொல்லி அவர் முன் குறிச்சிட்டாருன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. பாருங்க, இவர் பிரசங்கம் பண்ணின உடனே எத்தனை பேர் மனம் திரும்பினாங்க? 3000 பேர் மனம் திரும்புகிறாங்க. அது மட்டும் அல்லாமல் 3ஆம் அதிகாரம் 15-16 வசனங்களை பாருங்க. 15ஆம் வசனம், ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள், அவரே தேவன் மரித்தோர்ந்து எழுப்பினார், அதற்கு நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம். எந்த பேதுரு சாதாரண வேலைக்காரிக்கு முன்னாடி மறுதளிச்சானோ, பெண்ணுக்கு முன்னாடி மறுதளிச்சானோ, அதே பேதுரு எல்லாருக்கும் முன்னாடி எழுந்து சொல்றான், ஜீவாதிபதியை நீங்க தான் கொலை செஞ்சீங்க, நான் தான் சாட்சியா இருக்கிறேன்னு சொல்லி எல்லாருக்கும் முன்னாடி சாட்சியா நிற்கிறான். எப்பன்னா மனம் திரும்பி பரிசுத்த ஆவியினுடைய வரவுக்காக காத்திருந்து அந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்ட பிறகு அவனுடைய சூழ்நிலை எல்லாம் மாறுது. அவன் மூலியமாய் அற்புதங்கள் நடக்க ஆரம்பிக்குது. தேவனுடைய சித்தம், அவனுடைய வாழ்க்கையில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் எல்லாம் நிறைவேற ஆரம்பிக்குது. இன்னைக்கு உங்க வாழ்க்கையை குறித்து தேவன் சொன்ன நல்ல வார்த்தைகள் உங்க வாழ்க்கையில நிறைவேறும்படி நீங்க உங்களை விட்டு கொடுப்பீங்கன்னா, இன்னைக்கு ஆவியானவர் உங்க வாழ்க்கையை எடுப்பித்து கட்ட விரும்புகிறார். இன்னைக்கு பெந்தேகோஸ்தே நாள். இன்னைக்கு நீங்க உங்களுக்கு கொடுத்திருக்கிற அழைப்பை நீங்க ஏற்றுக்கொள்ளுவீங்கன்னா, இன்னைக்கு அந்த சத்தத்திற்கு நீங்க செவி சாய்ப்பீங்கன்னா, இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பரிசுத்த ஆவியினால நிரப்புறது மிக நிச்சயம்.